யாத்திராகமம் 14வது அதிகாரத்தின் 13 மற்றும் 14வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். மோசே ஜனங்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று கூறுகிறார். யார் இந்த மோசே? இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் ஆண்டவர் சுட்டி காண்பித்த வாக்குத்தத்தமான அந்த பூமிக்கு அழைத்து செல்லுகிற ஒரு தலைவன். இந்த தலைவன் ஜனங்களை பார்க்கின்றான். ஜனங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்காலம் எனக்கு இல்லை என்று உள்ளத்தில் உணர்வு கொண்டவர்களாய் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். முடிந்தது என் கதை என்று சொல்லி நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மோசே தான் அழைத்து வருகின்ற தன் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்று. ஆமேன். இந்த அற்புதமான மாலை வேளையில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்கிற நிலையில் நின்று கொண்டே உங்களையெல்லாம் கிறிஸ்து காட்டுகிற பாதையிலே, கிறிஸ்து சுட்டி காண்பிக்கிற பிரமாணத்தின் வழியாக வழி நடத்துகின்ற ஒரு தேவ மனிதனாய் நின்று கொண்டு சொல்லுகின்றேன். ஏதோ ஒரு சில சூழ்நிலைகளிலே பயந்தவர்களாய், நடுங்குகிறவர்களாய், வாழ்விழந்து விட்டேன் என்று விழி பிதுங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். தேவ மனிதன் மோசேயின் பட்சம் நின்று கொண்டு மோசேயோடு கூட நின்று கொண்டு சொல்லுகின்றேன், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள். பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும். பயம் நீ சிந்திக்க முடியாதபடிக்கு உன்னை ஸ்தம்பிக்க செய்துவிடும். பயம் உன் எதிர்கால நன்மையையே சூறையாடிவிடும். நீ வாழ வேண்டும் என்பதற்காக, நீ சுபிட்சமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உன்னை கானானை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். கானானை நோக்கி பயணம் செய்வதற்காக கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலைமையில் பல திடுக்கிடும் சம்பவங்களும் உன்னை பதட்டத்திற்கு நேராக இழுத்து செல்லுகிற சூழ்நிலைமைகளும் ஏற்படுவது என்னவோ உண்மைதான். ஆனால் சூழ்நிலைகளை பார்த்து ஓட வேண்டியவர்கள் நாம் அல்ல, நம்மை அழைத்த தேவனை நோக்கி ஓட வேண்டியவர்கள் நாம். ஹல்லேலூயா. தேவனுடைய குரல் தான் நமக்கு உண்டு. சங்கீதக்காரன் சங்கீதம் 119 சொல்லுகிறான், அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. அதாவது தேவரீர் உம்முடைய வார்த்தை தான் காரிருள் போன்ற சூழ்நிலையில் எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. உம்முடைய வார்த்தை தான் என் பாதைக்கு விளக்காக இருக்கக்கூடியது என்று சொல்லுகிறார். சூழ்நிலைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு என் ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. அவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு
இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை, உன் வீட்டாருக்கு செய்கிற மீட்பை, உன் குடும்பத்திற்கு கொடுக்கிற பாதுகாப்பை, உன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறதான ஒரு மிகப்பெரிய அந்த தேவன் கொடுக்கிற அந்த சட்டைகளின் கீழ் வைத்திருக்கிற அந்த அடைக்கலத்தை இன்றைக்கு பார், இன்றைக்கு பார். தேவனுடைய வார்த்தையை தான் நாம் நம்ப வேண்டும், சூழ்நிலைகளை அல்ல. சூழ்நிலைகள் நம்மை பல விதங்களிலும் அது தன்னுடைய கண்களை உருட்டி, அது சிமிட்டி நம்மை பல விதங்களிலும் பயமுறுத்தலாம். ஆனால் சூழ்நிலைகளை பாராமல் நாம் பயணிக்க, கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டவர்களாய், வார்த்தையின் மீது பயணிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். என்னவாம் அவர் சொல்லுகின்றார்? 13வது வசனத்தின் இறுதி பகுதியில் அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு இந்த இஸ்ரவேலரை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் எகிப்தியர்கள். ஏறத்தாழ 430 வருடம் மிகுந்த வேதனைகள் ஊடாக, சோதனைகள் ஊடாக இந்த எகிப்தியர்கள் நடுவில் வாழ்ந்து வருகிறார்கள். பிழைத்தோம், தப்பித்தோம் என்று சொல்லித்தான் ஓட ஆரம்பித்தார்கள் மோசேயோடு கூட. ஆனால் அவருடைய ஓட்டத்தின் மைய பகுதியிலே, துவக்கத்திலேயே என்று சொல்லலாம், துவக்கத்திலே திரும்பி பார்க்கிறார்கள். அதே எகிப்தியர்கள் தங்கள் குதிரைகளோடும் ரதங்களோடும் கூட துரத்தி கொண்டிருக்கின்றார்கள். பயம் கவ்வுகிறது. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ சூழ்நிலையை பார்க்க கூடாது, என்னுடைய வார்த்தையை பார்த்து நீ பயணிக்க வேண்டும். நான் உங்களை கானானுக்கு நேராய் அழைத்திருக்கிறேன். நீ கானானை நோக்கி பயணிக்க வேண்டியவன். நீயும் உன்னுடைய குடும்பமும் எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ வேண்டியவனோ வாழ வேண்டியவளோ அல்ல, நீ கானானிற்குரியவள். எனவே இந்த பயண நேரத்திலே உன்னை பயமுறுத்துகிற எதை குறித்து நீ பயப்பட வேண்டாம். இப்போது நீ பார்க்கிறாயே எகிப்தியர்கள், இப்போது பார்க்கிறாயே உன்னை பயமுறுத்துகிற சேனைகள், இப்போது நீ பார்க்கிறாயே குதிரை வீரர்கள், இப்போது நீ பார்க்கிறாயே இந்த ரதத்தில் இருக்கிற வீரர்கள், இவர்களை இனி நீ பார்க்க போவது இல்லை. ஆமென். இதுதான் கடைசி. இந்த எகிப்தியர்களுக்கு என் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். உன்னை துவசம் செய்த, உன்னை துண்டாடின, உன் சமாதானத்தை கெடுத்த, உன் மகிழ்ச்சியை சூறையாடின, உன் நன்மையை திருடிய இந்த எகிப்தியர்களுக்கு என் ஆண்டவர் முடிவுரை எழுதும்படிக்கு வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த எகிப்தியரை இன்று காண்கிறாயே, இந்த எகிப்தியர் இனி நீ காணப்போவதே இல்லை. நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதங்களிலே எகிப்தியன் என்று சொல்லப்படுகிற எதிரி, எகிப்தியன் என்று சொல்லப்படுகிற சாத்தானுடைய தூதுவன் பல்வேறு நிலைகளிலே நமக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கூட அவ்வண்ணமாகவே இந்த எகிப்தியன் வந்திருக்கிறான். இந்த எகிப்தியன் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்விதங்களில் எல்லாம், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் அவன் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான். அப்படிப்பட்ட கட்டுப்பாட்டில் இருந்தவர்களை எல்லாம் ஆண்டவர் எப்படி அவர்களை விடுவித்தார் என்பதை மிகவும் சுருக்கமாக ஓரிரு குறிப்புகளை அந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்க கவனிப்போம். யாத்ராகமம் 1வது அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களை வாசிப்போம். யாத்ராகமம் 1,
8 முதல் 10 வரை. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். ஒரு உபாயம் பண்ண வேண்டும். எகிப்தியன் உன்னையும் என்னையும் துரத்தி கொண்டிருக்கிற, உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் துரத்தி கொண்டிருக்கிற இந்த எகிப்தியனுடைய திட்டம் என்ன? நீ பெருகாதபடிக்கு அவன் ஒரு உபாயம் பண்ணுகிறான். நீ பெருகிவிடக்கூடாது, நீ வளர்ந்து விடக்கூடாது, நீ பலுகிவிடக்கூடாது, நீ 80 100 மாறிவிடக்கூடாது என்பதிலே அவன் கவனமாக இருக்கின்றான். தேவனாகிய கர்த்தர் மனுக்குலத்தை படைத்த போது ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னது இதுதான்: நீங்கள் பலுகி பெருக வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும். ஆனால் பெருகிவிடக்கூடாது என்பதிலே பிசாசு கவனமாக இருக்கின்றான், எகிப்தியன் கவனமாக இருக்கின்றான். அது ஒருவேளை உன் பொருளாதார பெருக்கமாக இருக்கலாம், இல்லை உன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையின் பெருக்கமாக இருக்கலாம், இல்லை உன்னுடைய திருச்சபை அங்கங்களுடைய பெருக்கமாக இருக்கலாம். நீ எந்த விதத்திலும் நீ பெருகி விடக்கூடாதபடிக்கு அவன் ஒரு உபாயம் பண்ணுகிறான், ஒரு உபாயம் பண்ணுகிறான். ஒருவேளை உன்னுடைய நிறைய நண்பர்கள் உனக்கு இருந்திருக்கலாம். இந்த நண்பர்கள் உனக்கு நிறைய இருக்கிறது யாருக்கு பிடிக்காது என்றால் பிசாசுக்கு ஒரு காலமும் பிடிக்காது. ஏனென்றால் நீ பெருகி விடுவாய், அதுதான். எனவே நீ பெருகி விடாதபடிக்கு அவன் தந்திரமான ஒரு யோசனை, தந்திரமான ஒரு திட்டம், தந்திரமாய் ஒரு உபாயம் பண்ணி கொண்டிருக்கின்றான். உன்னுடைய நட்புகள் வட்டங்களை எல்லாம் சிதற செய்வதற்கு, உன்னை ஒரு தனி மரமாய் மாற்றுவதற்கு. உன் குடும்பம் ஒரு ஒற்றுமையான ஒரு குடும்பமாய் ஒரு வேளை இருக்கலாம். ஒருவருக்கு பிரச்சனை என்று சொன்னால் ஓடோடி வந்து நின்று அந்த பிரச்சனைகள் தோள் கொடுத்து அவர்களுக்கு ஆறுதலாய் தேறுதலாய் இருக்கிற ஒரு நல்ல நட்புடன் ஐக்கியத்தோடு கூடிய ஒரு குடும்பம் உனக்கு இருந்திருக்கலாம். இந்த குடும்பம் சிதறி போவதற்கு, இந்த குடும்பம் பெருகி போகாதபடிக்கு ஒருவேளை இந்த பிசாசு திட்டம் பண்ணி இருக்கலாம். உன்னை குறைத்து, உன்னை தனிமையாக்கி, எனக்கு உதவுவார் ஒருவரும் இல்லையே, என்னுடைய துக்கமான சூழ்நிலைமையில் ஆறுதல் கொடுக்க ஒருவரும் இல்லையே என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில உன்னை தனிமைப்படுத்துவதற்கு பிசாசு உபாயம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஒருவேளை உன் குடும்பம், உனக்கு உன்னுடைய பிள்ளைகள் திருமணமாகி இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் குழந்தை செல்வம் இல்லாதபடிக்கு, அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காதபடிக்கு, உன் குடும்பம் பெருகாதபடிக்கு இந்த பிசாசு, இந்த எகிப்தியன் ஒரு உபாயம் போட்டிருக்கலாம், திட்டம் தீட்டி இருக்கலாம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் சாத்தியமா என்றால் சாத்தியமே. பிசாசு நாம் பெருகுவதை, நாம் வளருவதை, நாம் தேவனுடைய ஆசீர்வாதம் பலுகி பெருகுங்கள் என்று சொன்ன அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு செயல்படுகிறதிலே பிசாசு முன்னணியில் நின்று போரிட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி நீ பெருகிவிடாதபடிக்கு உன் வாழ்க்கையின் குறுக்கே வந்து நின்று கொண்டிருக்கிற இந்த எகிப்தியனை இனி நீ காணப்போவதே இல்லை. ஆமென், அல்லேலூயா. என்னுடைய அம்மாவுடைய தங்கை திருமணம் முடிந்து பல ஆண்டுகள் ஆன ஒரு சூழ்நிலை.
குழந்தை செல்வம் இல்லை என்கிற ஒரு நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒரே சண்டை சச்சரவுகள் தான். ஒரு முறை எங்களுடைய வீட்டிற்கு வந்தார்கள். என்னுடைய அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, டேய் சித்தி வீட்டில் சித்தப்பாவுக்கும் சித்திக்கு எப்பவும் சண்டை தான், குழந்தை இல்லைன்னு சொல்லி. சித்தப்பா டைவர்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு பேசி கொண்டிருக்கிறார், ஜெபம் பண்ணு, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுன்னு சொல்ல, நாங்கள் சில நண்பர்களாக எங்கள் வீட்டில் அன்றைக்கி கூடி ஜெபம் பண்ணுறது வழக்கம். அப்படி ஜெபம் பண்ணும்போது எங்கள் சித்திக்காக அப்படி ஜெபம் பண்ணணும், அவ்வளவுதான். எங்கள் சித்தி சும்மா இருந்தவங்க பொத்தந்து கீழே விழுந்தார்கள், விழுந்து தரையிலே உருண்டார்கள். இயல்புக்கு மாறாக எதையோ பேச ஆரம்பித்தார்கள். கண்ணை உருட்டினார்கள், நாக்கை நீட்டினார்கள், தலை முடியெல்லாம் விரித்து போட்டார்கள். ஒரு மாதிரி வினோதமான சேஷ்டைகளை எல்லாம் செய்துவிட்டு அவர்கள் வாயிலிருந்து வார்த்தை வருகிறது, சிரித்து கொண்டு நக்கலாக, நான் தான் இவளுடைய கர்ப்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிறேன், இவள் கர்ப்பம் அடைவாள், நான் அவளுடைய கர்ப்பத்தை பிழிந்து விடுவேன் என்று அது தன்னுடைய நாம் பேசுகிறது போலவே என்னுடைய சித்தியின் வாயிலிருந்து அந்த அசுத்தாவி பேச ஆரம்பித்தது. நாங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்போதே இந்த பொல்லாத ஆவியே இவர்களை விட்டு நீ வெளியே போ என்று ஊக்கமாய் கர்த்தருடைய நாமத்தில் அதட்டி ஜெபம் பண்ணினோம். அந்த அசுத்த ஆவி அவர்களை விட்டு சென்றது. கர்ப்பம் தரித்தார்கள், 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள், மகளுக்கும் திருமணம் செய்து கொடுத்தாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. மகளும் இப்போது குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார்கள், பெருகுகிறார்கள். நீங்களும் நானும் நமது குடும்பம் பெருகாதபடிக்கு, பெருகிவிடாதபடிக்கு பிசாசு உபாயம் பண்ணி கொண்டிருக்கிறான். நிறைய குடும்பங்களுக்கு அது தெரிவதில்லை. ஏதோ உடல்நல கோளாறுகள் என்று நினைக்கின்றார்கள். இல்லை, எங்கள் குடும்பங்களில் இப்படித்தான், எங்கள் குடும்பத்தில் இது ஒரு விதத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் நானும் பெருகிவிடாதபடிக்கு எகிப்தியன் ஒரு உபாயம் பண்ணி இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று கண்ட இவ்விதமாய் நீ பெருகாதபடிக்கு உன் வாழ்க்கையிலே குறுக்கே நின்று கொண்டிருக்கிற இந்த எகிப்தியனை இனி நீ காண்பதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த எகிப்தியனுக்கு எதிராக என் ஆண்டவர் யுத்தம் பண்ண வந்திருக்கின்றார். ஆண்டவருடைய யுத்தத்திற்கு முன்னாடி எந்த மனிதனும் நிற்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் அதே யாத்திராகமம் 1வது அதிகாரத்தை 11வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமா? யாத்திராகமம் 1:11. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினாலும் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். பார்வோன் எகிப்தியன் என்ன செய்கிறானாம்? இஸ்ரவேல் ஜனங்களை சுமை சுமக்கிற வேலையினால, என்ன வேலை? சுமை சுமக்கிற ஒரு வேலை. நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு அழகிய அழைப்பை கொடுத்திருக்கிறார். வருத்தப்பட்டு சுமை சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நீ சுமை சுமக்க வேண்டாம், உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். ஆனால் இந்த எகிப்தியன் இஸ்ரவேல் ஜனத்தை சுமை சுமக்கிற வேலையினாலே ஒடுக்குகிறான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், கடினமாய் வேலை செய்கின்றவர்கள் 8 மணி அல்ல, 10 மணி நேரம் அல்ல, 12 மணி நேரம் அல்ல, 14 மணி நேரம், 15 மணி நேரம் வேலை செய்கிறவர்கள் உண்டு. எங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பர்
பொதுவாக ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள் தான் நமக்கு இருக்கிறது. ஆனால் அவரை பொறுத்தளவில் ஒரு வாரத்தில் அவர் கூலி வாங்கும்போது எவ்வளவு கூலி வாங்குவார் தெரியுமா? 12 நாளுக்கு 13 நாளுக்கு கூலி வாங்குவார். ஏன் அப்படின்னா, காலையில் ஒரு ஷிஃப்ட் முடிப்பார் வேலை, அதை முடிச்சுட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு திரும்பவும் இரவு என்ன செய்வார்? அவர் வேலை பார்ப்பார். அவரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணு மட்டும்தான் பல்லு உள்ளே இருக்கும், உடம்பெல்லாம் ரொம்ப லீனாக, உடம்பு முள் குத்துனது போல் அங்கங்கமா முள்கள் போல் இருக்கும். நாங்கள் அவரை பார்த்து சொல்லுவோம், இப்படி வேலை செய்து நீர் சந்தோஷமாய் வாழ்வதற்குத்தானே நீர் வேலை செய்கிறீர். ஆனால் நீர் உங்களை பார்க்கும்போது நீர் ஏதோ வேலை செய்வதற்காகவே பிறந்தது போல இருக்கிறதேன்னு சொல்லுவோம். சிரிச்சுட்டே போயிடுவார். ஐயா, நம்ம பிறந்துட்டோம் ஐயா, பிறந்ததுனால நம்ம வாழணுங்கிறதுக்காக நம்ம வேலை செய்யணும். ஆனால் வேலை செய்கிறதுக்காகவே நீர் பிறந்தது போல இருக்கிறீரே அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சிட்டு போவார். ஆனால் அவருடைய உடல் வலிமை குறைந்த ஒரு நிலையில தான் அவருடைய வாழ்க்கை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவரை பார்த்தா நான் உடனே கேட்பேன், இப்பவும் 12 ஷிஃப்ட் தான் போடுறீரா அப்படின்னு கேட்பேன். அவர் சிரிச்சுக்கிட்டே போவார். கடினமான வேலையினாலே உன்னை ஒடுக்கி கொண்டிருக்கின்றான். குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, வேலை. குடும்பத்தில் அமர்ந்திருந்து பிள்ளைகளோடு, கணவனாரோடு, மனைவியோடு, தகப்பனோடு, தாயோடு, உறவினர்களோடு பேசுவதற்கு நேரமில்லை, வேலை. எல்லாரும் எழும்புகிறதுக்கு முன்னாடி எழும்பி, ஐயோ வீட்டில் நிறைய வேலை இருக்குது, தோட்டத்தில் நிறைய வேலை இருக்குது, ஐயோ செய்ய வேண்டிய வருமானத்தை பெருக்குவதற்கு, வருமானத்திற்காக ஏதோ ஒரு வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. கடினமான ஒரு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறாய். ஒருத்தர் சொன்னார், எங்கள் அப்பா எங்கள் 5 பேரை பெற்று 5 பிள்ளைகளை எங்கள் அப்பா அம்மா பெற்றெடுத்தாங்க. அப்பா சீக்கிரமாக உலகத்தை விட்டு போயிட்டார். 4 பொம்பளை பிள்ளைங்க நடுவில் நான் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. 4 பொம்பளை பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்யணும்னு சொல்லி ராத்திரி பகலாக உழைத்து 4 பேருக்கும் திருமணம் செய்து முடிச்சிட்டேயா. எனக்கு வயசாயிட்டு இன்னைக்கு எனக்கு திருமணம் செய்ய முடியவில்லை. என் வாழ்க்கையை குறித்து என் சகோதரிகள் கண்டுகொள்ளவில்லை. எனக்கு ஒரு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று என் சகோதரிகளுக்கு அக்கறை இல்லை. என் குடும்ப பாரத்தை எல்லாம் நான் சுமந்தேன். பிசாசு இன்றைக்கு எகிப்தியன் இப்படிப்பட்ட சுமைகளினாலே உன்னை ஒருவேளை ஒடுக்கி கொண்டிருக்கலாம். நான் கடன் வாங்கலைங்க, நான் கடனே வாங்கலை. எங்கள் அப்பா வாங்கின கடன், எங்கள் அம்மா வாங்கின கடன், எனக்கு அடிப்படை தேவைகள் கூட எங்கள் அப்பாவோ அம்மாவோ செய்து வைக்கல. ஸோ என்னுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்காக எடுத்த முயற்சியில் ஏற்பட்ட கடன், இந்த கடன் சுமையில நீ ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது இதுதான், என் மகனே, என் மகளே, எகிப்தியன் உனக்கு ஒரு பாரமான சுமையை வைத்திருக்கிறானே, இந்த சுமையினால உன்னை ஒடுக்கி கொண்டிருக்கிறானே, பயப்படாதே. எகிப்தியன் சுமத்தின சுமைகளுக்கு நீங்களாக்கி நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென், அல்லேலூயா. நான் அல்லவா யுத்தம் பண்ண வேண்டும். ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் யுத்தம் பண்ணுவார். நீங்களும் நானும் நினையாமலே, நானும் விரும்பாமலே நாம நிறைய சுமைகளை எடுத்துட்டோம். நினைக்கல, விரும்பல, ஆனா நமக்கு நிறைய சுமை. நம்முடைய இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கு மேலேயும் பல லட்சங்கள் கடன் சுமை இருப்பதாக சொல்லுகின்றார்கள். ஒவ்வொரு மனுஷனும் அப்படியாய் நாம் பல நிலைகளிலே சுமை சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த எகிப்தியன் இப்படிப்பட்ட சுமைகளை ஒருவேளை கொடுத்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நான் யுத்தம் பண்ணுவேன், உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை நான் அற்புதமாய் நடத்துவேன்.
முதலாவது பார்த்தோம், பிசாசு அதாவது எகிப்தியன் நீ பெருகி விடாதபடிக்கு அவன் உபாயம் தந்திரம் பண்ணுகிறான். ரெண்டாவது நம்ம கவனிச்சோம், உன் மேலே தேவையில்லாத பாரத்தையும் தேவையில்லாத சுமையையும் வச்சுட்டு நீ சமாதானமாய் வாழாதபடிக்கு உன்னை ஒடுக்கி அடக்கி வைத்திருக்கின்றான். நீ செய்ய வேண்டியதை செய்ய முடியாம உன்னை கொண்டு போயிட்டு இருக்கிறான். மூன்றாவதாக நீ அதே அதிகாரம் முதல் அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசிப்போமா? யாத்திராகமம் 1:14. சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும், சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும், வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும், வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும், அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். போதும், ஜீவனை கசப்பாக்கினார்கள். ஒரு நண்பர் ஒருவரை ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன செய்வோம்? பார்த்த உடனே நமக்கு எத்தனை பல்லு இருக்கோ அத்தனை பல்லும் வெளியே தெரிகிற அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே அவரை கட்டி பிடிச்சி, உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி, பல வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தன்னுடைய ஜீவனும் கசப்பு அடைந்த ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனிதன், யார் வந்தால் நமக்கு என்ன, என் முன்னால் எது நடந்தால் எனக்கு என்ன, இதுதான். இப்படித்தான் தன் ஊரில் பெரிய பஞ்சம்னு சொல்லி பிழைப்புக்காக மோவாப் தேசத்திற்கு சென்றவள் தான் நகோமி. தன் கணவன் தன் 2 ஆண் மக்களோடு போனாங்க. அங்கே வாழ்ந்த சூழ்நிலைகளில் என்ன நடந்துன்னு நமக்கு தெரியல. கணவனாரும் இறந்து போனார், 2 ஆண் மக்களும் இறந்து போனாங்க. ஆனால் 2 மருமக்களில் ஒருவள் நான் உன் கூட வந்துறேன்னு சொல்லி ஊருக்கு இவங்க கூட வந்துட்டாங்க. ஊரில் உள்ளவங்க எல்லாம் இந்த நகோமியை பார்த்ததும், ஐயோ நகோமி வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன நகோமின்னு சொல்லாதுங்க, என்ன மாறாள் சொல்லுங்க, கசப்பு என் வாழ்க்கையில் வந்துட்டு, நகோமி என்கிற இன்பம் என்னுடைய வாழ்க்கையில் போய்விட்டது, நான் கசப்பை சந்தித்து வந்திருக்கிறேன், கணவனை இழந்து விட்டேன், ஆண் பிள்ளைகளை இழந்து விட்டேன், ஐயோ கசப்பை நான் சந்தித்திருக்கிறேன். நீங்க என்ன பாராட்டுறீங்க, நீங்க என்ன வரவேற்கிறீங்க, அந்த பாராட்டுக்கும் வரவேற்புக்கும் எள்ளளவும் தகுதி இல்லை என்று சொல்லி ஒரு நடைபணத்தை போல பெத்லகேமுக்குள் அவள் நுழைகிறாள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையை குறித்து ஒருவேளை நீ இன்னைக்கு அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். என் வாழ்க்கை கசப்பு நிறைந்ததாக இருக்கிறது, என்னுடைய ஜீவன் ஐயோ என்னை விட்டு போகும் என்று போகுமோ அன்றுதான் எனக்கு மகிழ்ச்சி, என்னுடைய ஜீவன் என்னை விட்டு விலகுவானால் நான் எல்லா தீங்கும் எல்லா வேதனையும் நீங்கி இருப்பேன் என்று நீ ஒருவேளை நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். ஜீவன் கசப்பான ஒரு சூழ்நிலையில உன் கண்ணு முன்னாடி நீ பெற்றெடுத்த பிள்ளை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை உன் ஜீவனை கசப்பாக்கி இருக்கலாம். உன் வாழ்க்கை துணையின் சீர்கட்ட ஜீவிதம் உன் ஜீவனை கசப்பாக்கி இருக்கலாம். தலை நிமிர்ந்து வாழ்ந்தாயே உன் கிராமத்தில், தலை நிமிர்ந்து வாழ்ந்தாயே உன் குடும்ப உறுப்பினர்கள் நடுவில், அந்த இடத்துல தலைகுனிந்து நடக்கிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை மாறினதுனால உன் ஜீவன் கசப்பாகி இருக்கலாம். என் ஆண்டவர் சொல்றது இதுதான். இல்லை, எகிப்தியன் தான் உன் ஜீவனை கசப்பாக்கி இருக்கிறான், நான் உன்னுடைய வாழ்க்கையை மதுரமாக்க வந்திருக்கிறேன். எகிப்தியன் உன் ஜீவனை கசப்பாக்கி போட்டிருக்கிறானே, இந்த வாழ்க்கையை மாற்றி
உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறேன். அந்த யுத்தம், அந்த எகிப்தியனோடு செய்ய வேண்டிய யுத்தம் என்னுடையது, நான் செய்வேன் அந்த யுத்தத்தை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். கரங்களை தட்டி அவர்கள் நன்றி சொல்லுவோம். கசப்பான உன்னுடைய ஜீவிதம் மதுரமாய் மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துயரங்கள் ஆறுதலாய் மாறும். உன் கண்ணீர் களிப்பாய் மாறும். உன் ஜீவன் கசப்பாய் இருக்கிறது அல்லவா? இல்லை ஆண்டவரே, நான் வாழ வேண்டும், வாழ வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதையும், வாழ்க்கையின் அர்த்தம் என்றால் என்ன என்பதையும், உம்முடைய ஆசீர்வாதம் கொடுக்கிற பூரண மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதையும் எனக்கு நீர் கொடுத்து விட்டே. இதை நான் வாழ்ந்து அனுபவிப்பேன், இதை வாழ்ந்து மற்றவர்களுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு செல்வாராக. ஆமென். சத்தமா ஆமென். நிச்சயம் கர்த்தர் அப்படி செய்வார். இந்த வார்த்தை கவனிக்கிற என் கர்த்தருடைய பிள்ளையே, என் தேவனாகிய கர்த்தர் தாமே அப்படி செய்ய போகின்றார். நான்காவதாக வாசிக்க கவனிப்போம். அதே யாத்திராகமம் 1வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். நீங்கள் யாத்திராகமம் 1:16. நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளைகள் ஆனால் கொஞ்சம் போடுங்கள். போதுமா? இங்கே எகிப்திய ஆவி, இந்த எகிப்தின் மனிதர்கள், இந்த இஸ்ரவேலர்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற எகிப்தியன் என்ன செய்வான்? கொலை செய்கிறவன். யாரை கொலை செய்கிறான்? ஆண் பிள்ளைகளை கொலை செய்கிறார். யார் இந்த ஆண் பிள்ளை? ஆண்டவருக்காக நிற்கிற அத்தனை பேரும் ஆண் பிள்ளைகள் தான். ஆமென், அல்லேலூயா. ஆண் பிள்ளை தான். சாமுவேல் ஆண்டவருக்காக பொருத்தனை செய்தபடியினால் அங்கே ஒரு ஆண் பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருக்காக சாமுவேல் வளர்ந்தானே, இதே போல கர்த்தருக்காக கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை நீ பிறப்பால் ஒரு பெண் மகளாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை போல உன்னை எடுத்திருக்கிறார். ஆனால் உன்னை கொலை செய்வதற்கு பிசாசு, எகிப்தியன் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எப்படி கொலை செய்வான்? பாவத்தினாலே. பாவம் உன்னுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்து நீ ஜீவனற்ற நிலையில, கிறிஸ்துவின் ஜீவனை இழந்த நிலையில ஒரு பிணத்தை போல வாழ்வதற்கு நேராய் உன்னை நடத்தி விடுவான். பாவம் உன் வாழ்க்கையை சூறையாடிவிடும். பாவம் உன் ஜீவனை, நித்திய ஜீவனை இழக்க வைத்துவிடும். பாவம் உன்னை ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு மணலை கூட எடுத்து போடுவதற்கு சம்மதிப்பதே இல்லை. ஒருவேளை பாவத்திலே வாழ்ந்த நீ, வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ, நான் ஆண்டவருக்காய் அதை செய்கிறேன், ஆண்டவருக்காய் இதை செய்கிறேன் என்று நீ சொல்லிக் கொள்ளலாம், பிதட்டிக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில், ஆண்டவருடைய அந்த அட்டவணையில் உன் பெயர் இராது. உன் பெயர் அங்கே இருக்க வேண்டுமானால் நீ பாவத்தில் மரித்திருக்கிறவராக இருக்க கூடாது, பாவத்திற்கு நீ மரித்தவனாய் மாற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பாவத்தில் விழ செய்வதற்கு, பாவத்தில் புதைந்து கிடப்பதற்கு, பாவத்தில் படுத்து உறங்குவதற்கு, பாதாளத்தில் போய் படுக்கையை போடுவதற்கு இந்த பிசாசு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். அல்லது எகிப்தியன் கங்கணம் பண்ணி கொண்டிருக்கிறான். முன் வரிசையில் அல்லவா நீ நின்று கொண்டிருக்கிறாய், முதலாவதல்லவா நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய், உற்சாக சிந்தையோடு அல்லவா நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்.
ஆண்டவர் 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 என்று சொல்லல்லவா, ஆண்டவருக்காக என்றல்லவா உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேர்ந்து அல்லவா கொடுத்திருக்கிறாய். எனவே அப்படிப்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்வதற்கு இந்த எகிப்தியன் திட்டமிடுகிறான். என் அன்பு தகப்பனாரே, என் அன்பு தாயே, என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, என் தேவன் சொல்லுகின்றார், இவ்விதமாய் உன் குடும்பத்திற்கு விரோதமாய், உன்னுடைய ஆன்மாவுக்கு விரோதமாய் இந்த உன்னை அழிப்பதற்கு, கொலை செய்வதற்கு கங்கணம் பண்ணி கொண்டிருக்கிறானே, இவனுக்கு விரோதமாக நான் எழும்பி யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையதாய் மாறும். ஆமென். நமது பிள்ளைகள் எல்லாம் ஜீவனை பெறுவார்கள். நம்முடைய பிள்ளைகள், எனக்காய் என் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார், எனக்காய் அவர் மரித்தார், இந்த இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் எழும்புவார்கள். அல்லேலூயா. பிள்ளைகள் பாவத்திலே மரித்து கிடக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக இனி எழும்பவில்லையே என்று சொல்லி நம்முடைய இதயம் துடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரானால் நம்முடைய இருதயம் துள்ளி குதிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுமாம். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. அந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோமே, ஒரு தகப்பனாருக்கு 2 பிள்ளைங்க. அந்த 2வது மகன், இளைய மகன் பாவத்திலே மரித்து கிடந்தான். ஆனால் வேளை வந்தபோது அவன் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று சொன்னபோது போல, நாம் நேசிக்கிற நம்முடைய பிள்ளைகள், நாம் நேசிக்கிற நம்முடைய இரத்த சம்பந்தமான உறவுகள், நாம் நேசிக்கிற நம்முடைய உடன்பிறப்புகள், நாம் நேசிக்கிற நம்முடைய வாழ்க்கை துணைகள், நாம் நேசிக்கிற நம்முடைய பெற்றோர், இவர்கள் எல்லாரும் இயேசு போதும் இயேசு போதும் என்று சொல்லி ஓடி வருகிற காலங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா நல்ல குடிக்கிறவர், நல்ல சிகரெட்டு பழக்கம் உடையவர். அவங்கெல்லாம் ஆண்டவருக்குள்ளே வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. எங்கள் அம்மா எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போங்க. அப்பா பேர் ராமன். இந்த ராமன் எங்கே தான் போவார்? 6 மாதம் காடு 6 மாதம் வீடு, அப்படியெல்லாம் போக மாட்டார், வீட்டில் தான் இருப்பார். ஆனால் கோயிலுக்கு வர மாட்டார். இதுதான் எங்கள் அம்மாவுடைய மரணமும் முடிஞ்சு போச்சு, இன்னும் கோயிலுக்கு வரல. எங்களுக்கு ஒரே ஆதங்கம், ஆண்டவரே கோயிலுக்கு வரணுமே. இப்போ எங்கள் அம்மா மரித்து 1 வருஷம் ஆயிற்று. 1 வருஷம் ஆகும்போது அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அந்த முதல் ஆண்டு. எங்கள் அப்பா சனிக்கிழமை என்னை பார்த்து, டேய் நாளைக்கு கல்லறையில் பூ போடணும், எப்போ போகலாம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அன்னைக்கே அம்மா சொன்னாங்க, அப்பாவை நீ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போயிட்டு வந்து அம்மாவுக்கு கல்லறைக்கு போய் என்ன செய்யலாம், மாலை போடலான்னு சொன்னேன். உடனே எங்கள் அப்பா நினச்சே பார்க்கல, அடுத்த நாள் சர்ச்சுக்கு வந்தாச்சு. அடுத்தது சர்ச்சு முடிஞ்ச உடனே நேரம் நாங்கள் கல்லறையில் போய் ஒரு மாலையையும் போட்டாச்சு.
அன்னைக்கு வந்தவர் எங்கள் அப்பா ரெகுலராக வராரு. நேற்று புதன்கிழமை பாருங்க, நான் சாயங்காலம் வீட்டுக்கு போயிருந்தேன், அப்பா வீட்டுக்கு போயிருக்கேன், அப்பாவை காணோம். இன்னைக்கு காலையில் ஒரு பர்த்டே வீடு, நாங்கள் சேர்ந்து போயிட்டு திரும்ப வரும்போது, நேற்று நான் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன், உங்களை காணல தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அது நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட மிஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு புதன்கிழமை கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியாய் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எகிப்தியன் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை பாவத்தில் தள்ளி பாவத்தில் மரித்து போவதற்கு அவன் செய்கிறான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த எகிப்தியனோடு கூட யுத்தம் பண்ணி அவனுடைய கைகளில் இருக்கிற ஆத்துமாக்களை எல்லாம் மீட்டு எடுப்பார். நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் எந்த ஆலயத்தில் வந்து கர்த்தரை தொழுது கொள்வார்கள். ஆமென். அது தூரமாய் அல்ல, சமீபத்தில் இருக்க போகிறது. கர்த்தர் அதை செய்வார். சேனைகளின் கர்த்தரே அதை நிகழ்த்தி காண்பிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம விடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். யுத்தம் யாருடையது? வீட்டில் போய் சட்டையை பிடிச்சிட்டு நான் மட்டும் அழுது அழுது ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் இப்படி இருந்தா எப்படி வாருமையா என்னோடுன்னு கூப்பிட்டு தான் முடியாது. ஜெபம் பண்ணணும், கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென், ஹல்லேலூயா. இறுதியாக ஒரு குறிப்பை கூட நான் சுட்டி காண்பித்து விடுகின்றேன். வாசிக்கலாம், யாத்திராகமம் 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமாம்மா. அதில் 11வது வசனத்தை வாசிப்போமா? யாத்திராகமம் 7:11. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். அடுத்தது, எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். எகிப்துல மேலோங்கி நிற்கிற வல்லமை எதுமா? மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள். இந்த எகிப்தின் வல்லமையிலிருந்து, இந்த எகிப்தியனின் கையிலிருந்து, இந்த எகிப்தியன் எதை பயன்படுத்துவான்? மந்திரவாதத்தை பயன்படுத்துவான் உனக்கு விரோதமாய். இந்த எகிப்தியன் எதை பயன்படுத்துவான்? சூனியத்தை பயன்படுத்துவான் உனக்கு விரோதமாய். நமக்கு விரோதமாய் மந்திரவாதங்களையும் சூனியத்தையும் மாய வித்தைகளையும் ஒருவேளை ஏதோ ஒரு மனிதன் உன் கூட வேலை செய்கிறவனா இருக்கலாம், தொழில் போட்டி, உன் கூட படித்தவனா இருக்கலாம், உன்னுடைய வளர்ச்சியை பொறுக்காமல் உன் பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், உன் பிள்ளைகள் தலைக்கிற இந்த காரியத்தை கண்டு பொறாமை கொண்டு இந்த மந்திரவாதிகளையும் சூனியக்காரர்களையும் சாஸ்திரிகளையும் அழைத்து ஏதோ ஒரு காரியத்தை உனக்கு விரோதமாய் செய்யலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எகிப்தியரின் கைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிப்பேன். அல்லேலூயா. யுத்தம் என்னுடையது, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். தைரியமா போலாம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 2 அல்லது 3 மாதம் தான் இருக்கும். நான் எங்கள் வீட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல போகும்போது ஒரு ஆற்றங்கரை, அதில் ஒரு ஜங்ஷன், அங்கே மிட் நைட் ஒரு 1:30-2 மணி இருக்கும். நான் அதில் போகும்போது ஒரு பெரிய கும்பளங்காய், அப்புறமா தேங்காய், பெரிய இலை, பூவு, ஒரு கோழி, இதெல்லாம் கட் பண்ணி அதில் போடுறதுக்கு நான் பைக்கை மெதுவாக அப்படி ஒதுக்கி வச்சுட்டு என் கால்நாள் எல்லாத்தையும் அந்த ஆற்றுக்குள்ளே என்ன செய்தேன், தள்ளி போட்டுட்டு நான் போனேன். ஏன் அப்படின்னா, நம்மளை ஒன்றும் செய்யாது, ஆனால் வேற எவனோ ஒருத்தன் வந்தான்னு வைங்களாம், அவன் அதிலே விழுந்தே ரத்தங்காக்கி ஆமாம் அப்படி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு போனோம். நம்மளை ஒன்றும் செய்யாது. ஏன் ஒன்றும் செய்யாது? என்னாகமம் 23வது அதிகாரத்தின் 23வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா?
வாசிங்க. யாக்கோபுக்கு விரோதமான யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்ன செய்தார்? யாக்கோபே, உனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல. இஸ்ரவேலே, உனக்கு விரோதமான சூனியம் இல்ல. ஆனால் இந்த எகிப்தியன் தன் கையிலே சூனியக்காரர்களை வைத்திருக்கிறான், மந்திரவாதிகளை வைத்திருக்கிறான். உன் தொழிலுக்கு விரோதமாய், உன் குடும்ப சமாதானத்திற்கு விரோதமாய், உன் பிள்ளைகளின் கல்விக்கு விரோதமாய், உன் குடும்ப மகிழ்ச்சிக்கு விரோதமாய் அவன் ஏறி விட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதே இல்லை. கரங்களை தட்டி, மந்திர வல்லமைகள் எல்கைக்குள் நுழைய முடியாது. பொல்லாத பிசாசின் கிரியைகள் உன்னுடைய பாதையில் குறுக்கிட முடியாது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, அதிகாரத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இன்று கண்ட இந்த மந்திரவாதி என்கிற எகிப்தியனை, இன்று கண்ட இந்த சூனியக்காரன் என்கிற எகிப்தியனை உன் எல்கையில் நீ காண முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. எங்கிருந்து வந்துச்சோ அந்த எல்லைக்கே அது புறப்பட்டு போயிடும். ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். எழுந்து நிற்போமா? யுத்தம் செய்யும்படிக்கு நம்முடைய ஆண்டவர் வந்திருக்கின்றார். நமக்காக எகிப்தியனோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு நீ பெருகிவிடக் கூடாது என்று இந்த எகிப்தியன் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றான். உனக்கு தேவையில்லாத பாரத்தை, தேவையில்லாத சுமையை கொடுத்து உன்னை ஒடுக்கி கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஏன் வாழணும், நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி உன் ஜீவனையே கசப்பாக்கி கொண்டிருக்கலாம். நீ நேசிக்கிற உன் பிள்ளைய, நீ நேசிக்கிற உன் வாழ்க்கை துணைய, உன் அம்மாவை அப்பாவை, உடற்பிறப்புகளை பாவத்தில் மறிக்க பண்ணி இருக்கலாம். இளைய குமாரனை போல பன்றி கூட்டத்தில் அவன் போட்டிருக்கலாம். வீட்டை விட்டு தூரமாய் இழுத்து சென்றிருக்கலாம். ஒருவேளை உன் தொழிலை நினைத்து, உன் குடும்ப சமாதானத்தை நினைத்து இதையெல்லாம் சீர்குலைப்பதற்கு சூனியக்காரனை பயன்படுத்தி இருக்கலாம், மந்திரவாதிகளை பயன்படுத்தி இருக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. இன்று கண்ட எகிப்தியனை, இன்றைக்கு நீ சந்திக்கிற எகிப்தியனை, இன்றைக்கு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற சாத்தானுடைய வல்லமையை இனி நீ காண போவதே இல்லை. ஆண்டவர் உனக்காக எனக்காக யுத்தம் செய்ய போகிறார். நீயும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? ஆண்டவர் நோக்கி கதறினாங்க, ஆண்டவரேன்னு கூப்பிட்டாங்க, பெருமூச்சு விட்டு அழுதாங்க, ஐயா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்க. விளைவு, தேவனாகிய கர்த்தர் யுத்தம் பண்ணுவதற்காக இறங்கி வந்தார். நீயும் நானும் கண்களை மூடி ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுவாயானால், வாயை திறந்து கூப்பிடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எனக்கு இறங்கும். கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தாவே எனக்கு இறங்கும். இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, தெய்வமே எனக்கு இறங்கும். தீபாலா ஷம்பூரா பாலா ரபா நெஹந்த நோஷப்தி ஆந்தன கௌதரல ரபா. ஓ, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். உன் பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறார். உன் ஜீவன் கசப்பாய் இருக்கிறது என்று புலம்புகிறாயே, நான் சீக்கிரமாய் சாக விரும்புகிறேன் என்று சொல்லி நீ கலங்கி நிற்கிறாயே, உன் பெருமூச்சை கர்த்தர் கேட்கட்டும் இன்றைக்கு. ஹல்லேலூயா. வாயை திறந்து தெய்வமே எனக்கு இறங்கும்னு கூப்பிடு பார்க்கலாம். கொஞ்சம் கூட சத்தத்தை உயர்த்தி, இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி
பத்தி பக்கத்துல யாரு கேட்பாங்க அப்படின்னு நினைக்காதம்மா. உன் ஆண்டவர் பார்க்கிறார். தங்கச்சி, உன் ஆண்டவர் பார்க்கிறார். தம்பி, உன் ஆண்டவர் பார்க்கிறார். தாயே, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கூப்பிடு, பாரு, கூப்பிட்டு பாரு. இன்று கண்ட எகிப்தியனை, நீ பார்த்து கொண்டிருக்கிற எகிப்தியனை, நீ சந்திக்கிற எகிப்தியனை இனி நீ காண போவதே இல்லை. உனக்காக யுத்தம் பண்ணுவதற்கு தம் சேனையோடு கூட ஆண்டவர் வந்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தர் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி வாய்களை திறந்து, ஓ ஹல்லேலூயா, பரலோகத்தின் அக்கினி, பரலோகத்தின் அக்கினி, மின்னுகிற பட்டயம், பட்டயம், ஊறின பட்டயம், ஹல்லேலூயா, பரிசுத்த அக்கினி உன்னை விடுவிக்கட்டும், உன்னை விடுவிக்கட்டும். என் ஆண்டவர் வாக்குப்படி இருக்கிறார். பயப்படாத, பயப்படாத என் மகளே, பயப்படாத. இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதே இல்லை. உனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் உண்டு. யுத்தம் கர்த்தருடையதாய் மாறுகிறது. நீ போராடி தோற்றுவிட்டாய். நீ புலம்பி புலம்பி தோற்றுவிட்டாய். ஓ, நீ பிரயாசப்பட்டு தோற்றுவிட்டாய். யுத்தம் உனக்காக நடந்து கொண்டிருக்கிறது. வான மண்டலத்தில் கிரியை செய்கிற இந்த சில பொல்லாத ஆவிகளோடு கூட, மந்திர வல்லமைகளோடு கூட, பில்லிசூனிய வல்லமைகளோடு கூட, மாய வித்தைக்காரர்களோடு கூட, ஓ, கர்த்தருடைய யுத்தம், கர்த்தருடைய யுத்தம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல பார்க்கலாமா? ஹல்லேலூயா. உன் எல்கைகளில் ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. உன் வீட்டில் ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. உன் இதயத்தில் ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. ஹல்லேலூயா. வாயை திறந்து ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. என்ன சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இரத்தத்தின் வல்லமை உன்னை விடுவிக்கிறது மகளே, விடுவிக்கிறது. ஹல்லேலூயா. இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவனே, பயப்படாதே. இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதே இல்லை. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று எங்களை பார்த்து சொல்லி அவ்வண்ணமா எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்த தெய்வமே, இந்த வார்த்தைகளின்படியே நாங்கள் பல்வேறு நிலைகளில் எகிப்தியன் கைகளில் அகைப்பட்டிருக்கிறோம். சுவாமி, நீர் எங்களை விடுவித்திருக்கிறீர் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் பயணப்படுகிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்க பிசினஸ்ல, உங்க குடும்பத்துல, இந்த வாழ்க்கையில, உங்க ஊர்ல இன்றைக்கு இன்றையோடு அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பமே வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பமே வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பமே சத்தத்தை உயர்த்தி. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பமே வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை,
பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறியும் இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதை தட்டி, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. மலைகள் மலைகள் மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகள் தவிடு பொடியாக்குவாய். மலைகள் மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகள் தவிடு பொடியாக்குவாய். சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ஓ யானை முத்தன் கூடாரத்தை அழகிடாது, பாதம் கல்லில் இடராது. வாதை உந்தன் கூடாரத்தை அழகிடாது, பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பமீனி வருவதில்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக மீண்டும் ஒரு விசை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? குடும்பத்திலிருந்து இன்றைக்கு எகிப்தியன் அடியோடு ஒழிக்கப்படுகிறான். நம்முடைய தேசத்தில் இருந்த எகிப்தியன் அடியோடு ஒழிக்கப்படுகிறான். நம்முடைய வேலையில் பிசினஸ்ல இருந்து எகிப்தியன் அடியோடு ஒழிக்கப்படுகிறான். செங்கடல் ஆண்டவர் மூழ்கடிக்க போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து வந்த சாபக்கட்டுகள் இன்றோடு முறியடிக்கப்படுகிறது. தொடர்ந்து வந்த பில்லி சூனிய கட்டுகள் இன்றைக்கு ஆண்டவர் முறியடித்து போடுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே, நீ தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதமான வார்த்தைகளை தந்தீங்க ஆண்டவரே. பிசாசின் தலையை நசுக்கி தேவநீர் ஜெயம் எடுத்தமைக்காய் நன்றி. வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அன்பு மகனையும் உடைய குடும்பத்தையும் உடைய ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. சபையார் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? அன்பு மகன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். மகனுக்கு விரோதமாய் செயல்படுகிற செயல்பாடுகள், பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நசுக்கப்படட்டும். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதோடு கூட இன்றைய பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த அன்பு மகனுடைய குடும்பத்திலும் எகிப்தியன் அழிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து ஜெயமெடுப்பாரா என்று கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இசைக்கருவிகளை மீட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாத்தானுக்கு சாவுமணி அடித்த அன்பு மகனையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய வாழ்க்கையிலும் செயல்படுகிற எகிப்தியனுடைய வல்லமைகள் இன்றைக்கு அழிக்கப்படட்டும் என்று நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து நம்முடைய திருக்கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் தருகிறோம். இந்த நாள்களில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கடந்து வந்தவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக, சிறு பிள்ளைகள் முதல் முதியோர்கள் வரையிலையும் அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அப்பா, விசேஷமாக ஆண்டவரே, வியாதியோடும் போராட்டங்களோடும் வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்களையும் உம்முடைய திருக்கரங்களில் தருகிறோம்.
விசேஷமாக அருமையான சகோதரன் மாரியப்பன், நம் மத்தியில் இருக்கக்கூடிய மாரியப்பன் அவர்களுக்கு ஆண்டவர் பரிபூர்ண சுகம் கொடுக்கணும்னு சொல்லி சபையாரை யாவரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நம்பி வந்த பிள்ளைக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை இன்றைக்கு கொடுத்து அவருடைய வாழ்க்கையில நடமாடுகிற அந்த எகிப்தின் நாவியை இப்பொழுது அழித்து போடுவீராக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் மகன் மேலும் குடும்பத்தினர் மேலும் இறங்குகிறமைக்காய் ஸ்தோத்திரம். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன வார்த்தையை ஆண்டவரே மகன் மூலமாக ஆண்டவரை இப்போ நிறைவேற்றுவீராக என்று ஜெபிக்கிறப்பா. அப்படி செய்கிறமைக்க நன்றி ஆண்டவரே. இன்னும் எல்லாரையும் தருகிறோம், ஆசீர்வதிப்பீராக. நாளை தினத்தில் நடக்க இருக்கிற கூட்டங்களையும் தருகிறோம். காலையில் நடக்க இருக்கிற விபிஎஸ்சி கூட்டத்தை தருகிறோம். மாலையில் நடக்கிற கன்வென்ஷனை தருகிறோம். ஒவ்வொன்றையும் நீர் பயன்படுத்துங்க அப்பா. எந்த எகிப்தின் ஆவிகளும் ஆண்டவரே இந்த கூடுகைகளுக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியான ஒரு முத்திரையிடுவீராக என்று ஜெபிக்கிறப்பா. அப்படி செய்கிறமைக்க நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த ஆமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாய் தேவனுடைய அன்பும் குமாரனா இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பு ஐக்கியம் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி ஓ இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை.